அப்பா சொல்லியிருக்காங்க குடிக்கப்படாதுன்னு. ஆனால் டவுன்லையும் பட்டிக்காட்டுலையும் கடை இருக்கும். பட்டாசு வெடிக்கணும்னா தீபாவளிக்கு 2 மணி நேரம் தான். ஆனால் சரக்கு அடிக்கணும்னா எப்போ வேணாலும் டைம் இருக்குது, அடிச்சுக்கலாம். நம்ம நாட்டுக்கு 137 கோடி ரூபாய்க்கு கேரளாவில் ஒரு நாளையில் திருவோணத்துக்கு விற்றுருந்துச்சுன்னா, உத்திரட்டாதிக்கு விற்றுருந்துச்சுன்னா, அப்போ அதை காட்டி நம்ம கூடுதலாக இருக்கணும்ல. நம்ம அப்பா தலை குனியலாமா? அப்பா சொல்லியிருக்காங்களா இல்லையா, தமிழகத்தை தலை நிமிர வைப்பேன், தலை குனிய விட மாட்டேன்னு. ஆமாம், சரக்கு கடையில் அப்பா தலை குனிஞ்சிடக்கூடாது. தமிழக மக்களே, நீங்கள் நினைச்சியனா தான் அதை சாதிக்க முடியும். விடிய காலத்தில் எண்ணெய் வச்சு தலையில் வச்சு குளிச்சுட்டு ஆட்டுக்கறியோ கோழிக்கறியோ உங்களுக்கு இஷ்டப்பட்ட கறியை வாங்கியாந்து குழம்பு வச்சுட்டு நீங்கள் சரக்கு வாங்கியாந்து சரக்கை அடிச்சிட்டு ரோட்லேயும் அங்கேயும் படுத்துக்கிடணும். ஆனால் கறி வச்சோமா நம்ம சாப்பிட்டோமானே தெரியாது. தீபாவளி தீபாவளி இது தீபாவளி அப்படி போய்கிட்டு இருக்கு. சனாதானத்தை மறக்க மறக்க சரக்கு நினைப்பு வரும். ஆமாம், எல்லாம் சொல்லுவாங்க, அப்பா சொல்லியிருக்காரு குடிக்கப்படாது, குடிச்சிட்டு தீய வழிக்கு போகாதங்க. ஆமாம், அப்பாவோட தலையை குனிய வைக்கக்கூடாது. நம்ம அப்பாவோட தலை நிமிரணும். சரக்கு கடையில், தமிழ்நாடு டாஸ்மார்க்கில். ஆமாம், தலை குனிஞ்சிடக்கூடாது, அப்பா தலை நிமிர்ந்து இருக்கணும். அப்போம்னா நம்ம என்ன செய்யணும்? எல்லா மக்களும் சரக்குக்கு அடிமையாகாமல் இருக்கணும். அப்பா சொல்லியிருக்காங்க. ஆமாம், குடிக்கக்கூடாது, குடிச்சா தீய வெளிக்கு போயிருவிய. ஆனால் சரக்கு கடை திறந்திருக்கும். தீபாவளி, அதனால எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து இந்த தீபாவளிக்கு டாஸ்மார்க்கில் அப்பாவின் தலை குனிய விடாமல் நிமிர வைக்க வேண்டும் தமிழக மக்கள் அப்படின்னு உறுதி. அங்க 137 கோடி ரூபா, கேரளாவில் ஒரு நாள் 11 கோடி ரூபா கூடுதல். வாழ்க பாரதம், வந்தே மாதரம், பாரத அன்னையின் புகழ் ஓங்குக. குடிச்சு சீரழியாதங்க நம்ம சனாதானம்.